கலைஞருடைய பிறந்தநாள் விழா நேற்று. இன்னைக்கு சென்னை தேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அந்த வெற்றிக்கான உழைத்த கழக நிர்வாகிகளுக்கு நன்றி அறிவிக்கின்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நன்றி அறிவிப்பு விழா. இதில் பலர் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டாலும் சிலர் கொஞ்சம் இறுக்கமான முகத்தோடு அமர்ந்திருக்கிறீங்க. அது தேவையில்லை. இந்த தோல்வி நிரந்தரம் அல்ல. நிச்சயம் மீண்டும் வென்று காட்டுவோம். நிச்சயம் செஞ்சு காட்டுவோம். தேர்தல் ரிசல்ட் வந்தோடனே 2வது நாள் 3வது நாள்லயே உங்களை எல்லாம் உங்க பகுதிக்கே வந்து நான் நன்றி சொன்னேன். இன்னைக்கு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திச்சு நன்றி சொல்லணும், அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு மாவட்ட செயலர்கிட்ட சொல்லி நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா 2 நாட்கள்ல ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். சிற்றரசு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அவருடைய பகுதி செயலாளர் மதன் மோகன் அவர்களுக்கும் அனைத்து வட்டக்கழக செயலாளருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வருகை வந்திருக்கேன். இதுல என்ன ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது, என்கிட்ட இருந்து உங்களை யாரால பிரிக்க முடியாது. நாலு மாவட்டம், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, 4 மாவட்டத்தில் எல்லா தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இருந்தாலும் சேப்பாக்க திருவல்லிக்கேணியில மட்டும் நாம ஜெயிக்கிறோம்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது. அதற்கு முழு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தான். இந்த வெற்றி உங்களுடைய வெற்றி. ஏன்னா 3 நாள் தான் பிரச்சாரத்துக்கு வந்தேன், மக்களை சந்திச்சேன். அதுக்கு முன்பு 5 வருஷம் உங்க கூட தான் இருந்தேன். உங்க கூட தான் இருந்தேன்னு சொல்றதை விட நம்ம எல்லாம் ஒன்னதான் இருந்தோம். தொகுதி முழுக்க சுத்தணும், ஒவ்வொரு தெருவா போனோம், எந்தெந்த தெருவுக்கு என்ன வேணும், ஒவ்வொரு வீடா என்னென்ன தேவைங்கிறத பார்த்து செஞ்சோம். எனவே இந்த வெற்றிக்கு முழு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீங்க தான். இவ்வளவு பெரிய அலை அடிக்கும் போதும் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில நாம ஜெயிக்கிறோம்னா அதற்கு நாம அந்த 5 வருஷம் மக்களோட மக்களா பயணிச்சிருக்கிறோம். இந்த வெற்றிக்காக நீங்க அத்தனை பேரும் கடுமையா உழைச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்குமே சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி திமுகவுடைய கோட்டைங்கிறத நீங்க மீண்டும் நிரூபிச்சு காட்டியிருக்கிறீங்க. எது மிஸ் ஆனாலும் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி மிஸ் ஆகாதுங்கிறத மீண்டும் நிரூபிச்சு காட்டிருக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நம்ம தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க என்ன கூப்பிடுறது பாத்தீங்கன்னா சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியுடைய செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அத மீண்டும் நீங்க நிரூபிச்சு காட்டியிருக்கிறீங்க. எப்போதுமே நான் உங்க வீட்டு பிள்ளையாகத்தான் இருப்பேன், உங்க வீட்டு செல்ல பிள்ளையாகத்தான் நிச்சயம் இருப்பேன். போன முறை ஒரு வெற்றியை கொடுத்தீங்க, அதன் பிறகு என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனீங்க. நம்ம தலைவர் அவர்கள் எனக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, அதன் பிறகு துணை முதலமைச்சர் பொறுப்பு வரைக்கும் கொடுத்தாங்க. அதற்கு காரணம் நீங்க தான். இந்த முறை தலைவர் அவர்கள் என்னை எதிர்கட்சி தலைவராக அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க, மிகப்பெரிய பொறுப்பு. அதற்கும் காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தான். நம்மளோட தொகுதி நீங்க தான் காரணம். உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் இல்லாம நான் ஒண்ணுமே கிடையாது. அதை நிச்சயம் உணர்ந்து என்னால் முடிந்த அளவுக்கு நம்முடைய தொகுதிக்கும் உங்களுக்கும் என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அதையெல்லாம் நிச்சயமாக எப்பொழுதும் போல அந்த பணிகள்லாம் செய்வேன். இந்த முறை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராம இருந்திருக்கலாம். ஆனா மக்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை கொடுத்திருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவரா இருங்க, எதிர்கட்சியா நீங்க செயல்படணும்னு மக்கள் நம்ம மேல் நம்பிக்கை வச்சு இந்த பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இந்த ரிசல்ட் உண்மையாகவே நாம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். நாம மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான்.
ஏன் இன்னும் சொல்லப்பானா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். களத்துல யாரு உண்மையான எதிரிங்கிறத தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டிருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எங்க மிஸ் பண்ணிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்முடைய தவறை திருத்திக்கிட்டு அடுத்த முறை உண்மையான எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம். சேப்பாக்க திருவள்ளிக்கேணி தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க உண்மையான எதிரி யாருன்னே தெரியாம களமாடி இருக்கிறோம். அங்கதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மக்கள் மீது ஓவர் கான்பிடண்டா இருந்துட்டோம்.